Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel routyne. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கோம். சோ நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறோம். எல்லாத்துக்குமே first of all என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ 2023 வந்துருச்சு. சோ எல்லாரும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க அப்படினு நம்புறேன். And இந்த vlogல எங்களோட first day of 23 எப்படி போச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நியூ இயர் vlog தான். And இந்த 2023ல நான் என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கறதுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு முந்தின நாள் நைட் தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு டெசர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ எப்போவும் நியூ இயர்னால் கேக் தானே பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த தடவை டெசர்ட் பண்ணலாம் நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக இங்கே பன்னீர் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா க்ரீம் சீஸ் பண்ணுறதுக்காக. க்ரீம் சீஸ் ரொம்ப ஈஸி தான். பன்னீர் நம்ம வீட்டில் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ரொம்ப தண்ணி புழிஞ்சிடாமல் அளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் போதும். க்ரீம் சீஸ் ரெடி ஆயிரும். இதே ஃப்ளேவர்டு க்ரீம் சீஸ் உங்களுக்கு பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பைஸ் ஃப்ளேவர் தேவையோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான க்ரீம் சீஸ் டிப்பே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் மேக்ஸிமம் வீட்டில் தான் பண்ண பார்ப்பேன். ரெட் வெல்வெட் கேக்குக்குமே நான் வீட்டில் தான் க்ரீம் சீஸ் ரெடி பண்ணி சூப்பராக ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக என்கிட்ட இருந்த பொருள் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட்டில் தான் இந்த டெசர்ட் பண்ணுற போகிறேன். கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஒரு 1/4 கப் அளவு இல்லைன்னா 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டேன். ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு 3/4 கப் அளவு சுகர் ஆகும். ஸோ அது மட்டும் தான் இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். மீதி கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட்டர் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட க்ரீம் சீஸ் மிக்ஸ் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே சேம் குவான்டிட்டியில் இருக்கும். விப்பிங் க்ரீம் எந்த அளவுக்கு ஆட் பண்ணமோ அதே அளவுக்கு நம்ம இதுவும் ஆட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். அந்த ஃப்ராஸ்டிங்கோட வேலை அதுதான். அடுத்ததான் நைட் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஆம்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் தூங்கினேன். மார்னிங் எந்திரிச்சிட்டு ஜூஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு இதில். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்னிங் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஸோ நான் நிறைய பிளான் வச்சுருந்தேன் அன்றைக்கி. ஒன்றுனா நான் சொல்கிறேன் என்னென்ன பிளான் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே அப்படியே தலைக்கீழாக மாறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் மார்னிங் இந்த ஜூஸ் தான் அடிச்சிட்ருக்கேன். ஆம்லா ஜூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆம்லா எடுத்து வச்சுட்டேன். அது வச்சா எப்படி வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் அது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ நான் குடிச்சிட்டு ஹப்பிக்கு எடுத்து வச்சிட போகிறேன். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆம்லாவும் மின்ட்டும் மட்டுமே போட்டு அரைச்சது. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி. ஆம்லா பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக அதில் விட்டமின் சி இருக்குது அப்படிங்கிறனால ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ஆம்லா ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ஜூஸஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆம்லா மின்ட் அண்ட் ஜிஞ்சர் போட்டு ஜூஸ் அடிச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே நல்லா குளிராக இருக்கிறனால நான் நார்மல் வாட்டரில் ஜூஸ் அடிக்காமல் லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றி தான் லைட்டாக ஜூஸ் அடிச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கோல்டாக இருக்காது ஜூஸ். ஸோ கொஞ்சம் வார்மாகவே குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே நான் குடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணக்கூடாது. ஜூஸ் எல்லாம் அப்படி சூடு பண்ணி குடிக்கிறது எந்த யூஸஸும் இல்லை இல்லையா. அதனால் கொஞ்சமாக அடிக்கும்போதே லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றி அடிக்கும்போது உடனே குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ நான் ஹப்பி இன்னும் என்னைக்கெல்லாம் சொன்னனால நான் அதை அவங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சு போகிறேன். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சுத்தமாக குக் பண்ணுறதுக்கு முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குக் பண்ணுறதுக்கு. இன்னொன்று 2023 ஃபர்ஸ்ட் டே அதுலேயே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே எனக்கு வெளியிலேருந்து ஹப்பி வாங்கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இன்றைக்கி வெளியிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாகவே விருப்பம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வருஷத்தோட முதல் நாள் அதுலேயே வெளியில் போய் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தனால சரி நானே எப்படியோ குக் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் குக் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். மார்னிங் ஹப்பிக்கும் அஸ்லானுக்கும்
இது போட்டு கொடுத்துட்டேன், பால் கலக்கி கொடுத்துட்டேன். எனக்கு மட்டும் வந்து அந்த சுக்கு காப்பி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அதனால நான் அதுதான் வந்து குடிச்சிட்ருக்கேன் கொஞ்ச நாளாகவே. வந்து பால் எடுக்காமல் இது குடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த குளிருக்கு அந்த சூடாக குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சுக்கு காப்பியோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டீ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ லிங்க் வந்து கீழே பாருங்கள். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து இருந்துச்சு, அதே மாதிரி ப்ரெட்டும் வாங்கி வச்சுருந்தேன். பன்னீரும் முந்தின நாள் வந்து ஹப்பிட்ட சொல்லி வாங்கி வைக்க சொல்லிட்டேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். சிம்பிளாக வந்து பன்னீர் சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வெங்காயம் பூண்டு அதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக தான் இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கே சுத்தமாக ஒரு மைண்டே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா உடம்பு வந்து நம்ம பேச்சு கேட்காமல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்டுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஃபுல்லாகவே வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, என்ன இது 2023 ஸ்டார்டிங் டே, ஏன் நமக்கு இப்படி இருக்குது, என்னடா ஸ்டார்டிங்கே இப்படி இருக்குது, அந்த மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து மைண்ட் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வருஷத்தோட ஸ்டார்டிங் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் தான் இருக்கே தவிர மற்றபடி அதுதான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி நான் வந்து போனேன். அண்ட் இந்த வருஷம் வந்து நிறைய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஓடுறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதை வந்து யோசிச்சுட்டே இருந்தேன்னா என்னன்னு தெரியல, நைட் டைமில் அதே நினச்சேன். நான் நிஜமாமே நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அதை பற்றி. ஸோ இந்த வருஷம் இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய யோசனை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சா முடியாமல் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஸோ எனிவேஸ் இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படிங்கிறனால எப்போவுமே இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அப்படியே வேலை செஞ்சிட்ருந்தேன். ஸோ இந்த பன்னீர் சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அந்த டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து ஆயில் சூடு பண்ணிக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிட்டு, வெங்காயம் ஆட் பண்ணிட்டு, கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஷெஸ்வான் சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷெஸ்வான் சாஸ் இல்லைனா நார்மல் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து ஷெஸ்வான் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆன அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பன்னீர் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான சாண்ட்விச், சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமா கொஞ்சமாக நான் வந்து பெரி ஸ்பைஸ் மிக்ஸ் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சமாக ஆரிகனோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். அடுத்ததாக இன்றைக்கி வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்காக நான் ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரெட்டு வந்து எப்போவுமே எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட் வந்து செக் பண்ணி நம்ம வாங்குவோம் இல்லையா, எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்குவோம். அப்படி எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ்லலாம் வந்து செக் பண்ணிக்கணும். சில டைம் வந்து அந்த பூசணை வந்திருக்குதுன்னு தெரியாத மாதிரி லைட்டாக வந்து வந்திருக்கும். நான் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சைடு வந்துட்டு நீங்கள் நல்லா செக் பண்ணணும், அதில் பூசணம் ஏதாவது பட்ட மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லைஸில் வந்துட்டு மயோனைஸ் போட்டிருக்கேன், இன்னொரு ஸ்லைஸில் கொஞ்சமாக வந்து சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மேகியோட ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்மளோட ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே வந்துட்டு சீஸ் வைக்கிறதா தான் வைக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான் அது. சீஸ் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாண்ட்விட்சு. ஸோ என்கிட்ட சீஸ் இருந்துச்சு, போன தடவை வாங்கின சீஸ் அப்படியே இருந்தனால அதே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சீஸ் வச்சுட்டு அது மேலே வந்து நம்மளோட இன்னொரு ப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்மளோட டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா சாண்ட்விச்சுமே பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் 3 பேர்த்துக்குமே வந்து ஒரு 3 சாண்ட்விச் கிட்ட செஞ்சு எடுத்தேன். ஃபுல்லாக இருந்துச்சு காலையில் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நேரம் தான், கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே வீட்டில் சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்துட்டு வரவே வராது. எப்போவுமே வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடும். அதுவும் வந்து இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வெளில வாங்குறதுக்கு சுத்தமாகவே மைண்ட் இல்லை. ஏன் அப்படின்னா நான் மெயினாக இந்த வருஷம் எடுத்துருக்கிற முதல் ரெசல்யூஷனே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து வாங்கி சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெளி ஃபுட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டே வரக்கூடாது. அதேமாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. எது சாப்பிடணும்னு தோணாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துடணும். அஸ்லானுக்கும் சரி, அவங்க ஹப்பிக்கும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு இதை எடுத்திருக்கேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் வெளியிலேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அஸ்லானும் அவங்க டேடி வெளில கொஞ்ச நேரம் போயிருந்தாங்க. அஸ்லானை விளையாட வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் வந்து டெசர்ட் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ டெசர்ட்டுக்கு வந்து நம்ம நேற்று நைட்டே வந்து அந்த க்ரீம் ரெடி
ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. நான் இன்றைக்கி வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கின கேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கேக்ஸ் வேணாட்டி எடுத்துக்கலாம். பிரிட்டானியாலலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கேக் பேக்கெட்ஸை ஒரு 3 பேக்கெட் எடுத்து ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வச்சு தான் ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் எப்போ வேணாட்டி நினச்ச டைமில் செய்கிற மாதிரியான ஒரு ஸ்நாக் தான் இது, டெசர்ட் தான் இது. அந்த கேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் லைனாக வந்து அடுக்கிட்டேன். ஸோ இடம் கொஞ்சம் விடாமல் இந்த மாதிரி நெருக்கி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அந்த ரெடி பண்ண க்ரீம் போட போகிறோம். ஸோ டெசர்ட் வந்து சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அந்த க்ரீம் சீஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோங்கனால அந்த க்ரீம் தனியாக சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். மெயினாக நான் ஒன்று வந்து சொல்ல மறந்துட்டேன், அதில் காட்டுறதுக்கு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த க்ரீமில் வந்துட்டு ஏதாவது ஒரு எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸோ இல்லை பைனாப்பிள் எசன்ஸோ ஏதாவது ஒரு எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு டெசர்ட் சாப்பிட்றதுக்கு இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா திக்கான லேயர் தான் வந்து நான் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். க்ரீம் வந்து நல்லா கவர் ஆன அப்புறமா அதே கேக்ஸில் ஒரு 4-5 பீசஸ் வந்து பெண்டிங் இருந்துச்சு. அதை வந்துட்டு நல்லா வந்து கையிலவே வந்து பெதறி விட்டுட்டு அதையும் மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டேன். நான் எடுத்திருந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் கேக் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பிஸ்கெட் டெக்ஸ்சரோடு இருந்துச்சு. அதனால அது எனக்கு இப்படி இந்த மாதிரி க்ரம்பிள் ஆச்சு ஈஸியாக. அதனால அதை வந்து மேலே வந்து இப்படி போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது. அவ்வளோதான், நம்மளோட நியூ இயர் டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour 2 hour அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபுட்டெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கவும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு 2.5 hours வந்து நம்ம இதை எடுத்து டெசர்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிரியாணி வைக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். அதுவும் ப்ரான்ஸ் எடுத்து ப்ரான்ஸில் பொதி பிரியாணி மாதிரி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 பண்ணலாம், இந்த ஐடியாஸ் தான் இருந்துச்சு. ஆனால் உடம்பு சரியில்லாதனால அது எல்லாத்தையுமே பிளான் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். சத்தியமாக நான்வெஜ் எடுத்தால் வேலை அதிகமாக தான் இருக்கும். அன்றைக்கி வந்து முடியல. அதனால் வந்து வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அதிலே வந்துட்டு சூப்பராக ஒரு பிரியாணி மாதிரி வச்சிடலாம், வெஜ் பிரியாணியே வச்சிடலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நான் வந்து வெஜ் பிரியாணியே வச்சுட்டேன். நான் ஹப்பிட்டையுமே கேட்டேன், உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெளியிலேருந்து கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ அவங்களும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம எப்போவும் நான்வெஜ் சாப்பிட்றது தானே, இன்றைக்கி தான் சாப்பிடணுங்கிற கட்டாயம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு லஞ்ச் நானே வந்து ரெடி பண்ண நின்றேன். அண்ட் லன்ச் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழிஞ்சிட்டு வந்து டெசர்ட் வந்து சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து அவங்க 2 பேரும் வெளில போயிருந்தப்போ தான் டெசர்ட் பண்ணேன் இல்லையா, அதனால் வந்துட்டு தெரியல. ஸோ டெசர்ட் எடுத்ததும் 2 பேருமே குஷி ஆகிட்டாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் டெசர்ட் பார்த்தோன்னா 2 பேருமே வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும் டெசர்ட்டு, அதுவும் கேக் வச்சு பண்ணும்போது ரொம்பவே பிடிக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி டெசர்ட்டு. அண்ட் முடியாமல் இருந்தாலும் எனக்கு என்ன முடியுமோ அதை வந்து நான் அன்றைக்கி வந்து பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஹாப்பி. இந்நேரம் நான் வெளியிலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன், என்னடா இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி போய் நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டோன்னு கண்டிப்பாக ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த இது வந்து ரொம்ப அது வந்து தப்பான விஷயமா என்னென்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு நல்ல நாள் அன்றைக்கின்னு பார்த்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால நான் வந்து வீட்டிலே முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேன். அண்ட் 2023 ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே நான் வந்து எழுதவும் செஞ்சுட்டேன். நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து எடுக்கல, சின்னதாக கொஞ்சம்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் குக் பண்ணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் நான் வந்து என் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அது பத்தாது அப்படின்னு தோணுது. நிறைய பேர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தோணுது. ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு இல்லாட்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இனி நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து ஃபேமிலி குக் பண்ணணும்னு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அவாய்ட் சிக்கன் வந்து நிறைய சாப்பிட்றோன்னு தோணுது, அதை வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அடுத்ததாக அவாய்ட் ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் மொபைல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறேன். நான் சொல்லப்போனால் வீடியோ பண்ணுறதுக்காகன்னு கூட எடுத்துக்கலாம், அது இருந்தாலுமே வந்து அதை தாண்டி கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணுறேன், அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அஸ்லான் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். அது வந்து மெயினான விஷயம். அவங்க கூட இப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் அது எனக்கு பத்தலை அப்படின்னு தோணுது. இனிமேல் நிறைய டைம் வந்து அஸ்லானுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். அடுத்ததாக அவாய்ட் அவுட் சைட் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இதெல்லாம் சொன்னேன்லே, அதுதான் வெளி ஃபுட் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் அது எதுவும் சாப்பிடாமல் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஸ்டார்ட் ஒர்க் அவுட். இதுதான் ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ ஏதாவது பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சுத்தமாகவே வந்து அதில் எந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், இப்போலாம் அது பண்ணுறதே கிடையாது. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அடுத்ததாக அப்லோட் மோர் வீடியோஸ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.
எந்த அளவுக்கு யூடியூப்காக வீடியோஸ் போட முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ போடுறதுக்கு எஃபர்ட் கொடுக்கணுங்கிற இதில் இருக்கேன். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மேக் டைம் ஃபார் செல்ஃப் கேர் பண்ணுறதே கிடையாது. நான் என்னை பற்றின ஒரு இதே இல்லாமல் இருக்கேன். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் டைம் யூஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் சுத்தமாகவே பண்ண மாட்டேன். ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனும் எடுத்திருக்கேன். இது நார்மலான ஒரு நோட்டில் நான் எப்போவுமே எழுதுறது, என்னோடய ரெசிபி, அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் இது எல்லாமே இந்த நோட்டில் தான் பண்ணுவேன். மீல் பிளானிங் எழுதுறது எல்லாமே இதில் தான் பண்ணுவேன். அந்த நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீடியோவிலேருந்து நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான், எதாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்கும், இல்லை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா அது நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் இந்த 2023 எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோடையே ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இனியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you, assalamu alaikum.